கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகரமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளில் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நல்ல மங்கள வார்த்தை இன்னைக்கு ஆண்டவர் தராரு. ஏசாயா 65:24. அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கூப்பிடுறதுக்கு முன்னவே ஆண்டவர் இனி மறு உத்தரவு கொடுப்பார். அப்படின்னா அந்த ஜெபத்திற்கு பதில் தருவாராம். கூப்பிடுக்கு முன்னாடி எப்படி மறு உத்தரவு கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் ஒன்று நினைச்சா மட்டும்தான் அது பிரெயினுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி நாக்கு வழியாக அது ஜெபம் என்கிற பெயரில் வெளியே வரும். அப்படின்னா அவன் பேசுறதுக்கு முன்னால், ஆண்டவரை நோக்கி கூப்பிட்றதுக்கு முன்னால் அவன் மனசில் உதிக்கும் போதே கர்த்தர் மறு உத்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிருவார். மனசில் நினச்ச உடனே சிலர் சொல்லுவாங்க, நான் இப்போ தான் மனசில் நினச்சேன், அதுக்குள்ளே நீ சொல்லிட்ட. இது சில தீர்க்கதரிசிகள் இப்படி இவங்க மனசில் நினச்சிட்டு இருக்கதை டக்குன்னு சொல்லிடுவாங்க ஆண்டவருடைய கிருபையினால். அது ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு கொடுத்துருக்கிற ஒரு கிருபை. நான் இப்போ தான் நினச்சேன், அதுக்குள்ளே பிரதர் சொல்லிட்டீங்க. நான் இப்போ தான் நினச்சேன், அதுக்குள்ளால் அந்த வார்த்தை எனக்கு வந்துருச்சு. நான் நிறைய பேருக்காக ஜெபிக்கும் பொழுது சிலர் சொல்லுவாங்க, நான் மனசில் இப்போ தான் நினச்சேன், அந்த வார்த்தையை உடனே நான் நினச்சி உங்களிடத்தில் சொல்கிறதுக்கு முன்னாலே நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆண்டவரால் முடியும். ஆண்டவர் கிருபை கொடுத்தா ஊழியர்களால் முடியும். ஏன் ஆண்டவர் தீர்க்க தரிசன வரத்தை உனக்கு கொடுத்தா ஒன்னாலேயும் இது முடியும். இது சாத்தியமான காரியம்தான். சரி, அப்போ அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்பே நான் மறு உத்தரவு கொடுக்குற அளவுக்கு உங்கள் நிலைமையை ஆண்டவர் புரிஞ்சு வச்சிருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய நாவலை சொல்ல பிரபாவதற்கு முன்பாக அவர் அறிந்திருக்கிறார். உன் இருதயத்தில் ஒரு காரியம் வெளிப்படும் பொழுதே ஆண்டவருக்கு தெரியும். இது எதுக்கு அடையாளம்னா, நீ கூப்பிடுக்கு முன்னாலே நான் உனக்கு நீ மறு உத்தரவு கொடுப்பேன். எதுக்கு அர்த்தம்னா, நீ கூப்பிடவே வேண்டாம்ப்பா, தேவ பிரசன்னத்தில் நில்லு. உன் மனசில் இருக்கிற எல்லா அங்கலாய்ப்புகளை நான் விண்ணப்பமாக எடுத்து உனக்கு அற்புதம் செய்வேன். ஆனால் நீ தேவ பிரசன்னத்தில் நிற்கணும். தேவ பிரசன்னத்தில் எப்படி நிற்கிறது? உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் இணைஞ்சு ஆண்டவரேன்னு வந்து நிற்கணும். மனசு அதுக்கு ஆயத்தப்படும் பொழுதே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அன்றைக்கு தானியேல் எவ்வளோ நாளாக உபவாசம் இருக்கிறான். திடீர்னு கடைசி நாள் தான் வந்து சொல்கிறாரு, நீ என்னைக்கு ஜபிக்க ஆரம்பித்து அப்பொழுதே கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், ரொம்ப நாளாக ஜபிச்சு நிறைவேறாத உன் விண்ணப்பங்கள் இந்த மங்கள வார்த்தை நிமித்தம் நிறைவேறும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய சில விண்ணப்பங்களை யார்கிட்டையும் சொல்ல முடியாது. அது எல்லார்ட்டையும் சொல்லக்கூடிய அளவில் உள்ள விஷயமா இருக்காது. இது எப்படி போய் சொல்கிறது, தப்பாக நினச்சிருவாங்களே, இது எப்படி போய் சொல்கிறது, சங்கடமாக இருக்க, அப்படி உள்ளதெல்லாம் மனசில் இருக்குது. நிறைய பேருக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க, இதை போய் சொன்னால் என்ன நினைப்பாங்க, இதை போய் அவங்கள்ட்ட ஜெப உதவி கேட்டால் என்ன நினைப்பாங்க. ஒன்றும் வேண்டாம், உன் மனசில் வந்துருச்சு இல்லை, ஆண்டவர் இன்னைக்கு அற்புதம் செய்வார். அது உன்னுடைய குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், ப்ரொமோஷனாக இருக்கலாம், விசா காரியமாக இருக்கலாம், உன்னுடைய எக்ஸாம் காரியமாக கூட இருக்கலாம். சரியா? சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாம். சிஸ்டர் ஜெயக்குமாரி ஃப்ரம் ஸ்ரீலங்கா. நாங்கள் ஒவ்வொரு நாளும் அனுதின மங்கள வார்த்தை நிகழ்ச்சியை பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று வருகிறோம். நாங்கள் எங்கள் காலை ஜெபத்தை முடித்துவிட்டு சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் வழங்கும் மங்கள வார்த்தை நிகழ்ச்சியை பார்க்கும்போது அன்றைய நாளுக்குரிய எங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கான பதிலை ஆண்டவர் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் வழியாக எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். எங்களுடைய அம்மாவின் நிலம் மற்றும் சொத்துக்காக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம். அதில் எங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும்படி சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுக்கு இமெயில் வழியாக ஜெப விண்ணப்பங்களை அனுப்பி ஜெபிக்க கேட்டுக்கொண்டோம். சகோதரர் அவர்கள் 10/1/2025 அன்று ஜெபித்து, கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறேன், நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு, இந்த வாக்கு தத்தங்களுடன் பதில் அனுப்பியிருந்தார். கர்த்தருடைய கிருபையினாலும் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் ஏறெடுத்த வல்லமையான ஜபத்தினாலும் அவர் கொடுத்த தேவனுடைய மங்கள வார்த்தையினாலும் எங்களுக்கு 22/5/2025 அன்று நீதிமன்றத்தில் சாதகமான தீர்ப்பு வந்தது. உங்களுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சாதகமான தீர்ப்புகள் வரும். சாதகமாக காரியங்கள் கைக்கூடி வரும். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இனி நாங்கள் கூப்பிடுகிறதற்கு முன்பே எங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொன்ன ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு என் பிள்ளைகள் யார் யார் மனசில் எதெல்லாம் சொல்லி ஜெபிக்கணும்னு மனசில் வச்சுருக்காங்களோ
அத்தனைக்கும் இன்றைக்கு மறு உத்தரவு கொடுத்து என் பிள்ளைகளுடைய இருதயத்தை நீர் மகிழ பண்ணும். உங்கள் மன விருப்பத்தின்படியே உங்களுக்கு தந்தருளி, உங்கள் இருதய விருப்பத்தின்படியே உங்களுக்கு தந்தருளி, உங்கள் ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவேன் என்ற மங்கள வார்த்தை அப்படியே என் பிள்ளைகளுக்கு நிறைவேறட்டும். இந்த நாளிலும் திருமண நாள் மற்றும் பிறந்த நாளை நினைவுகூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். கர்த்தாவே, பலமுள்ளவங்களுக்காகிலும் பலனற்றவங்களுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். இந்த வார்த்தை இந்த வருஷம் முழுவதும் என் பிள்ளைகளுக்கு நிறைவேறுவதாக இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424579999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.